சாராக்கு 8 மந்த் ஆக போகுது. இப்போ வந்து நான் மசிச்சு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி சாப்பாடு வந்து ரெடி பண்ணி தர்றேன். முன்ன வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதை கொடுத்தேன், காய்கறிலாம் வேக வச்சு. இப்போ வந்து சாப்பாடு லைட்டாக மசிச்சு 1 2மா கொடுத்தா சாப்பிட்டுக்கிறா. அப்போ தான் அவளுக்கு பசி அடங்குது. இன்றைக்கி வந்து பட்டாணி போட்டு ஒரு மாதிரி வெஜ்ஜு பிரியாணி மாதிரி செஞ்சு தரேன். பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, என்ன காய்கறி எடுத்துக்கிறோமோ அந்த காய்கறி, கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சமாக அரிசி தான், ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாக, அவ்வளோதான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து பட்டாணி எடுத்திருக்கேன். 1 பார்ட் ரெசிபி தான், சிம்பிளாக 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். காய்கறிலாம் வெட்டி வச்சா. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் யூஸ் பண்ணால் நல்லா பிள்ளைங்க தூங்குவாங்க, உடம்புக்கு நல்லது. நான் லைட்டாக கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு, இவ்வளோதான், ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சம் குறைவாக, வாசத்துக்கு தான். அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சமாக தான். இஞ்சி, பூண்டு போடுறேன். இஞ்சி கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்குது, காரத்துக்கு எதுவுமே போடல, அதனால் கொஞ்சம் இஞ்சி வந்து அதிகமாக தான் போட்டேன். சிம்மில் வச்சு தான் செய்யணும். எதுவுமே கொஞ்சம் கருகாமல் ரொம்ப டீப் ஃப்ரை மாதிரி செய்ய வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம நார்மலாக சிம்லேயே வச்சு செஞ்சால் போதும். இதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி. எவ்வளோ தூரம் நீங்கள் சிம்லேயே வச்சு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லது. ஏன்னா கம்மியான அமௌண்ட்டில் தானே அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் போடுறோம். சீக்கிரம் வந்து கருகிரும். அதனால் ரொம்ப வந்து சிம்லேயே வச்சு செய்யுங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போடணும், அதுக்கப்புறம் பட்டாணி. இப்போ வந்து நான் ரச சாதம், பருப்பு சாதம், அப்புறம் இந்த பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, பச்சை பயிரை உடைச்ச பயிறு, இது அதில் அப்படியே மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு சாதத்துலேயும் ஒரு காய்கறி, ஒரு நாள் கேரட்டு, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பீக்கங்காய், அந்த மாதிரி வந்து ஒரு காயாக வந்து ஆட் பண்ணிட்டு வரேன். இப்போ இருந்தே காய்கறியில் நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிள்ளைகளும் சாப்பிட்டு பழகிடுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து வாயில் ஒட்டிக்கும். அதனால் வந்து ஒரு காய்கறியாக வந்து நான் ஆட் பண்ணிட்டு வரேன். இப்போ பட்டாணி போட்டுக்கிறேன். இது வந்து ஊற வச்ச பட்டாணி கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல அந்த பட்டாணி. கடையிலலாம் தயவுசெய்து இந்த ஊற வச்சதெல்லாம் வாங்காதீங்க, கலர் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பட்டாணி கிடைக்கல அப்படின்னா, எப்படி சொல்கிறது, காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சுக்கோங்க. இல்லை மார்க்கெட் போகும்போது ஃப்ரெஷ் பட்டாணியும் கிடைக்கும். அந்த ஓட்லேருந்து நம்ம உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும்ல, வேர்க்கடலை மாதிரி, அதே மாதிரி தான் பட்டாணியில் இருக்கும். பச்சை கலர், கொஞ்சம் நீளமாக, ஒரு விரல் சைஸுக்கு இருக்கும். உள்ளே வந்து 5 6 பட்டாணி இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ஊற வச்சு பேக்கெட்டில் வரும் கலர் பண்ணி, அந்த பட்டாணி வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அது ஃபுல் சாயம்தான். ஒரு 1/4 ஸ்பூன் குறைவாக உப்பு போடுறேன், அவ்வளோதான் போடுறேன், அதுக்கு மேலே போடலை. சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்காக தான். முன்ன வந்து உப்பு வந்து ஆட் பண்ணலை. முன்னன்னா ஒரு 6 மாதம் அந்த ஸ்டேஜெலாம் உப்பே நான் கொடுக்கல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். பாப்பா எவ்வளோ சாப்பிடுவாங்களோ, இப்போ ஒரு நாள் நான் அதிகமாக செஞ்சுருப்பேன், அதை பார்த்துட்டு வேஸ்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் குறைவாக போட்டுப்பேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ஸ்பூன் கணக்கிலே வச்சுக்கோங்க. ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போடுற மாதிரி அப்படி கணக்கு வச்சுக்கோங்க, இல்லை டம்ளர் கணக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து காரம் இருக்காது, உப்பு இருக்காது, நம்மளுக்கும் அது வாயில் சாப்பிட்றதுக்கு ஏற்றுக்காது. சூடாக இருந்தால் தெரியாது, ஆறிப்போனால் அது வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பாப்பாங்களுக்கு வந்து அளவாகவே செஞ்சு கொடுங்க. ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து
அரிசியும் போட்டு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இப்போ எந்த டம்ளருக்கு எடுத்தனோ அதே டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 டம்ளர் எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி வந்து அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா கொல கொலன்னு வெந்தால் தான் அவங்களுக்கு நம்ம மசிச்சு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட முடியாது. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம செய்வோம் சாப்பாடு, ஆனால் அவங்களுக்கு வந்து அது எடுத்துக்காது. அதனால் நல்லா வேக வச்சு செய்கிற மாதிரி, நல்லா கொல கொலன்னு இருக்க மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5-6 விசில் விடுறேன். ஏன்னா பட்டாணி நல்லா வேகணும். பக்கத்து அடுப்புலேயே குடிக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. ஒருவேளை இந்த குக்கரில் வைக்கிற சாதம் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு நார்மலாக வெந்திருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மசிக்கும்போது நம்மளால் மசிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மசித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காகவும் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். மதியமாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி சாப்பாடெல்லாம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஜீரணமாகும் சீக்கிரமாக. தண்ணியும் வந்து ஓரளவுக்கு சூடானா போதும். முடிஞ்ச வரைக்கும் சிறு பிள்ளைகளாக இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் தண்ணி காய வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் வச்சு. காலையிலே அவங்க எப்பப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ எடுத்து குடிச்சுப்பாங்க. சளி காய்ச்சல் வந்து வராது. அவ்வளோதான், விசில் அடிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே தண்ணி வந்து காஞ்சாச்சு, அதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து சாப்பாடு வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்திருக்கு. பட்டாணி வந்து வெந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு இதில் அரைச்சோம் அப்படின்னா பாப்பா சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மாதிரி 1-2 இருக்கும். நான் லைட்டாக வந்து சுடு தண்ணி ஊற்றியிருக்கேன். சுடு தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சேன். பாப்பாவுக்கு வந்து இப்போது சுடு தண்ணி வந்து எடுத்துருக்கேன். சாப்பிடும்போது ரெடி பண்ண சாப்பாடும் தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கை கழுவுறதுக்கான தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கணும். சாரா பாப்பா வந்து நல்லா சாப்பிட்றாங்க. நேற்று வரைக்கும் ரச சாதம், பருப்பு சாதம் கொடுத்தனி, இப்போ இந்த சாதம் கொடுத்தனி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. நல்ல தூக்கத்தில் தான் இருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு.